அக்கா உனக்கு மாமா மாமா ஒரே நிமிஷம். கேட்டரிங் ஆளுங்க தான் செகண்ட் லைன்ல வராங்க. நான் உங்ககிட்ட பேசி உனக்கு கால் பண்றேன். இருங்க. டேய் மாப்ள அவங்ககிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மாப்பிளைய அந்த இடத்துலயே மடக்கி உடனே விஷயத்த சொல்லிடணும். என்ன வேணுங்க? ஒன்றும் இல்லைம்மா, அது ஆஃபீஸ் கவரு எடுக்க மறந்துட்டா தான். சொல்லுங்க மிஸ். அப்படியா? ஓகே மிஸ். ரஞ்சிதா ஆடியோவில் என்ன பேசியிருப்பா? என்னை பற்றி எதுவும் போட்டு கொடுத்துருப்பாளா? இப்போதான் ரஞ்சிதா ஏன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு இவ சந்தேகப்பட்டு கேட்டா. வித்யாவோட பாலான்ற பேரில் பேசி பழகிறத ரஞ்சிதா எதுவும் போட்டு கொடுத்துருப்பாளா? எப்படி கேட்குறது? அது கேட்டுட்டான்னா கோமதிக்கு நான் டபுள் கேம் ஆடுறது தெரிஞ்சிருவேன். அனுப்பி விட்டுடுறேன். சரிங்க மிஸ். என்னங்க, உங்களுக்கு குடிக்க டீ காஃபி ஏதாவது? இல்ல எனக்கு எதுவும் வேணாமா. சரிங்க, மேல மாடியில துணி காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கோமதி, நானும் ஹெல்ப்புக்கு வரமா? இல்லங்க, கொஞ்சம் துணி தான் இருக்கு, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, உன்னை தனியாக அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. அன்னைக்கு மாதிரி மயக்கம் போட்டு வந்துட்டானா? நானும் கூட வரேனே. இல்லங்க, அன்னைக்கு சரியா சாப்பிடல, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். திரும்ப அப்படிலாம் நடக்காது, நீங்க பயப்படாதீங்க. நான் போய் எடுத்துட்டு பாத்தா. ஆடியோல பேசிக்கிற நிலைமை